பாவம்பா நம்ம புள்ள பாசத்தை காட்ட தெரியாத பயலா இருந்திருக்கான். அவன் கண்ணுல உன்னை பத்தி பேசும்போது அப்படியே தண்ணி பவானி டேம்ல தேங்கி நிக்கிற மாதிரி இருக்குப்பா. பாசம் இல்லன்னா இந்த மாதிரி கண்ணீர் வருமாப்பா? வரும் வரும். அவங்க ஆத்தா மாதிரி தானே. எனக்கு என்னமோ இதுல ஏதோ இடிக்குதுப்பா. என்னால நம்ப முடியல. சில சமயங்கள்ல நம்ப முடியாம தான் இருக்கும் சண்முகம். அப்புறம் அதுவே ஆச்சரியமா அதிசயமா மாறும். சரவண மனசுல நீ எப்படி இருக்கேன்னு இந்த வீடியோவே சொல்லுதுப்பா. இனிமேலாவது அவனை திட்டாதப்பா. என்ன இருந்தாலும் அவன் புள்ளப்பா. ஓ ரத்தம் 5 விரலும் ஒன்னாவா இருக்கு. ஆனா உடம்புல தானே இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிடும் சண்முகம். செல்ல கிளியாரே, சரவண வீடியோவா பாக்குறீங்க? ரொம்ப பீத்திக்க வேண்டான்னு சொல்லுங்க உங்க சிநேகிதர் கிட்ட. அது கார்த்தியோட கமிஷனர் எடுக்க சொன்ன வீடியோ, வெறும் நடிப்பு. என்னைக்கும் அவன் என் புள்ளதான். நான் சொல்லல, விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அவன் என்னை பத்தி நல்லா பேச வாய்ப்பே இல்லையே. என்ன 3 பேரு கொண்ட கூட்டணி நடக்குது? பேத்த அப்பனுக்கு தெரியாது. நான் தான் அப்பவே சொன்னேன் நம்ப முடியலன்னு. என்ன மதிக்கலாம் வேணாம், என் மனசை காயப்படுத்தாம இருந்தா போதும். ஆஹா, அண்ணன் எல்லாருக்கும் வீடியோ அனுப்பிச்சிட்டாலோ? புலிமுட்டை அனுப்பவும் சொன்னா அனுப்பி வச்சிருக்கு. கோயிலுக்குள்ள இருந்தாலும் சரி, கண்ணு கட்டாத காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, சிலதான் சாமி சாமி தான். இந்த ஜென்மத்துல நான் தான் அவனுக்கு அப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாது. போயிட்டானுங்களா? என்ன அப்பா போனுக்கு கால் வருது? அண்ணோ, ஆஹா, வீடியோ பாத்தீங்களான்னு கேட்க கால் பண்ணிருப்பாளோ? என்ன பண்றது? சரி சமாளிப்போம். மாமா, நீங்க எதுவும் பேசாதீங்க. வீடியோல சரவணத்தா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு கல்யாண நாளுன்னு சொன்னதும் ஏழைங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. அதுவும் யாருக்கும் தெரியாம பண்ணிருக்கு. உங்க மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா மாமா? கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். இனிமே பெரிய அத்தான திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி அத்தானை விட சரவண அத்தானுக்கு தான் உங்க மேல பாசம் ஜாஸ்தி. எனக்கு அப்படியே அழுகே வந்துருச்சு மாமா. அத்தை பாத்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. என் தங்கச்சி மாவ சொன்னா தட்டவா முடியும். நான் அழிச்சிடுறேன். தேங்க்ஸ் மாமா. அப்பாடா, நல்ல வேலை போன் நம்ம கையில சிக்குச்சு. அப்பா, ஹே ஹாய். ஹலோ, உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்ன ஆச்சு? அண்ணன் மனசுல சரவணன் வந்தாச்சு. ஏ பேபி, நீ போட்ட பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ணன் மனசுல சரவணோட வில்ல வேஷம் கலைஞ்சு இப்ப எங்க அண்ணன் ஹீரோவா மாறிட்டான். பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டானா பாத்துக்கேன். அவன் போட்ட வேஷம் வீட்ல விழுந்துருச்சு. அந்நேரம் கரெக்டா அண்ணன் எங்க அப்பா கால் பண்ணிட்டா. ஐயோ, நல்ல வேலை நான் எடுத்தேன். அப்புறம் என்னோட மிமிக்ரி வித்தையெல்லாம் வச்சு அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லனா கதை கந்தலா இருக்கும் பாத்துக்கோ. சோ வாட் நெக்ஸ்ட்? அண்ணன் மனசுல எப்படி சரவண அண்ணா ஹீரோ ஆனானோ அதே மாதிரி சரவண அண்ணன் மனசுல அண்ணன் ஹீரோயின் ஆகணும். இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் பேபி, டோன்ட் வரி. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிருச்சு, எதுவும் ஒர்க் அவுட் ஆயிரும். சரி பேபி, நான் அப்புறம் பேசவா? ஓகே பேபி. டேய், நீ வண்டி சாவி கொடுத்தானா நான் போயிட்டு மெயின் ரோட்ல அந்த வேலையை முடிச்சு திருப்பி எடுத்து வந்துட போறேன்.
என்னடா? வேணாம் நண்பா, வண்டியை தவிர வேற என்ன ஹெல்ப் வேணா கேளு, நான் பண்றேன். நீ வண்டியை வாங்கிட்டு போவ, பொறுப்பே இல்லாம வேற எங்கேயாவது வண்டியை போய் நிப்பாட்டுவ, அது எவனாவது எடுத்துட்டு போய் பிரச்சனை வரும். உடனே போலீஸ் வந்து என்ன விசாரிக்கும். நீ எங்க போகணும்னு சொல்லு, நானே கொண்டு வந்து விடுறேன். ஒரு வண்டி கேட்டதுக்கு என்ன திமிரா பதில் சொல்ற? டேய் என்னடா இதுனா கோவப்படுற? நான் நடந்தே போகிறேன் விடு. டேய் டீயா குர்ரா. எவ்வளோலாம் பேசுற பேர் ஒரு வண்டி கேட்டதுக்கு. ஹலோ பெரியத்தா, நான் அண்ணும் பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்ன? உங்களை நான் உடனே பார்க்கணுமே அத்தா, சீக்கிரம் வரீங்களா? என்னதுக்கு நீ பார்க்கணும்? முக்கியமா பேசணும் பெரியத்தா. பரவாயில்ல, நீ போன்லயே சொல்லு. இத போன்ல பேச முடியாது, நேர்ல தான் பேசணும். ப்ளீஸ் நீங்க வாங்க பெரியத்தா. சரி, எங்க இருக்கு நீ? கவுந்தம்பாடி பக்கத்துல ஒரு ஆத்துப்பாலம் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். சரி, அங்கே இரு, நான் வரேன், வை. கவுந்தபாளையம் பக்கத்துல பெரிய பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்க வரைக்கும் நான் வண்டியில போனோம். வண்டி சாவி கொடு. என்னடா மச்சான், நீ தான் நடந்து போறேன்னு சொன்ன. திமிரு, நீ வரையடா? வரேன்டா, போலாம்டா. அப்போ வா. டேய் இருடா, என்னடா இருக்குது ஒரு நாள், வாடா. நிறுத்து. சரி, நீ கிளம்ப. வேலை நினைச்சுன்னு பாரு. சாயங்காலம் போன் அடி. ஓகே மச்சி. என்ன எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? எல்லாம் காரணமாதான். ஆமா, ஃப்ரெண்டோட வந்து இறங்குறீங்க, எங்க உங்க பைக்கு? சர்வீஸ் போயிருக்கு. நிஜமாவா? ஏன் உனக்கு தெரியாதா? வாத்தி தும்முனா கூட உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டாரு. புதுசா கேட்டுனுக்குறா. நம்ம பேசும்போது பெரிய மாமாவை எதுக்கு இழுக்கிறீங்க? சரி, கொஞ்ச தூரம் என் கூட வாங்க. அங்க எதுக்கு? அட வாங்க. ஏய், என்னன்னு சொல்லு. இது ஏன் வண்டி ஆச்சு? உங்க பைக்கு தான். அதான் ஏன் வண்டின்னு தெரியுது. ஆனா ஏன் வண்டி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஓய் ஓய், சேட்டுக்கிட்ட வச்ச வண்டி உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? ஆமாங்க பெரியத்தா, நான் தான் சேட்டுக்கிட்ட பணம் கட்டி வாங்கிட்டு வந்தேன். போய் ரொம்ப போய் பேசுறா, பாத்துக்க.